வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இதுக்கு முதல் வீடியோவில் என்ன விஷயம் பார்த்துனாங்க, கிங்டம் ப்ரொடியூஸா ஸ்டார்ட் பண்ணி அதில் முதலாவது என்ன பார்த்துனாங்க, யூக்ளினா. என்ன யூக்ளினா ரைட்டா? அடுத்த என்ன பார்த்துனாங்க, பரமேசியம். என்ன இதுக்கு அடுத்ததான் என்ன விஷயம் பார்த்துனாங்க, அமீபா. சரியா? இந்த விஷயம் பார்த்துட்டோம். சயின்டிபிக் நேம் சரியானது தெரியணும், கீழே கோடு போடணும். சரியா? முதலாவது கேபிட்டல் இருக்கணும், கீழே கோடு போடணும். சரியா? இவனை பார்த்து இவனை இயல்புகள் பொதுவாக பார்த்துனாங்க. என்ன இவனை இயல்புகள் பொதுவாக பார்த்துனாங்க, மூணுக்கு பொதுவான இயல்புகள் பார்த்துனாங்க. இன்றைக்கு இவையில இருந்து வேறுபட்ட அங்கிகளான அல்காக்களை பற்றி பார்க்க போறோம். சரியா? அல்காக்கள் பற்றி பார்க்க போறோம். இந்த அல்காக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு 4 அல்கா இருக்கு. சரியா? இந்த அல்காக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு 4 அல்கா இருக்கு. ஒன்று உல்வா. சரியா? ஒன்று உல்வான்னு சொல்றது. சரியா? ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் சாகசம். சரியா? மூன்றாவது ஜெரீடியம். சரியா? அடுத்தது பொதுவான பேரா சொல்லுவோம், ஒரு கூட்டாளர்களுக்கு பொதுவான பேரா சொல்லுவோம், தயட்டன்கள். தமிழ்ல எழுதலாம் அது. சரியா? இது சயின்டிபிக் நேம் இல்லையா, ஒரு பொதுவான பெயர். சயின்டிபிக் நேம் இல்ல, ஒரு பொதுவான பெயர். சரியா? இது மூன்றும் சயின்டிபிக் நேம். சரியா? இது மூன்றும் சயின்டிபிக் நேம். ஒரு அல்காக்கு பேர் உல்வா, அடுத்தது சாகசம், அடுத்தது பேர் ஜெரீடியம். சரியா? இதுல உனக்கு எல்லாமே ஸ்லோமான விஷயம் தான், கைட்லயே பெரிய பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் ஓல்ட் சிலபஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன 2017 17ஆம் ஆண்டுக்கு முற்பட்டது அந்த சிலபஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. பாஸ்ட் பேப்பர்ல எல்லாம் நிறைய வித்தியாசமான கேள்வி எல்லாமே இருக்கு. சரியா? ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உனக்கு ஒவ்வொன்றுங்களையும் 4-5 பாயிண்ட்ஸ் வரை முடிக்கணும். போற விஷயத்தை ஈஸியா முடிக்கலாம். சரியா? நாங்கள் தேவையானதை பார்த்துக்கொண்டு போவோம். சரியா? தேவையான விஷயங்களை பார்த்துக்கொண்டு போவோம். சரியா? வீடியோக்களை ஒழுங்கா ஓடல பார்த்து கொண்டு வா. ஒழுங்கு முறையில நோட்ஸையும் எழுதிக்கொள்ளு, அதுதான் உனக்கு கடைசி நேரத்தில் உதவும். சரியா? ஷார்ட் நோட்ஸ்லாம் செய்வோம், யோசிக்காத. ரைட், கவனி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அல்காக்கள் எல்லாம் பல்கல அமைப்புள்ளார்கள். சரியா? இந்த அல்காக்கள் எல்லாம் பல்கல அமைப்புள்ளார்கள். நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த அமீபாவோ யூக்ளினாவோ பரமேசியமோ பல்கல அமைப்பு இல்லை. அவையெல்லாம் எளிமையான தனிய கலங்கள், தனிக்கலமானவர்கள். ஆனால் இவையல் பலகலம் உள்ளார்கள். ஆனால் இங்க இளையம் என்ற அமைப்பு இல்லை. ஒவ்வொன்றும் தனித்தனியான பலகலம் ஒன்றா இருக்கு. சரியா? இளைய அமைப்பு இல்லை, ஆனால் எல்லாம் பலகல அங்கிகளா இருக்கு. அப்ப இதுல உனக்கு என்ன தெரிய வரும்னு சொன்னால் இவையில பெரிய 4-5 இயல்பும் இவையில என்ன மாதிரி இருப்பினம்ன்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பு உனக்கு தெரிஞ்சால் காணும். சரியா? இவையில என்ன மாதிரி இருப்பினம்ன்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பும் இவையில பெரிய ஒரு 4-5 இயல்புகளும் தெரிஞ்சால் காணும். சரியா? இவையில பெரிய ஒரு 4-5 இயல்புகளும் ஒரு அடிப்படையான கட்டமைப்பு தெரிஞ்சால் காணும். இதுல முதலாவதா நாங்கள் உல்வாவை பற்றி பார்ப்போம். சரியா? முதலாவதா உல்வாவை பற்றி பார்ப்போம். இந்த உல்வாவை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி இருப்பார் என்றால் இவர் ஒரு தட்டு மாதிரி இருப்பார், ஒரு இல தட்டு மாதிரி. உதாரணத்துக்கு எப்படி இருக்கலாம்னு சொன்னால், அதாவது இந்த டிசைன்ல வெறும் வடிவம் எல்லாம் மாறுபடும். பொதுவா ஒரு இலத்தட்டு மாதிரி, இப்ப ஒரு தாமரை எடுத்தீங்கன்னு சொன்னால் தாமரையில இந்த சேப்ல இருந்தால் கீழே ஒரு பட்டுறுப்பு மாதிரி ஒன்று இருக்கும். என்ன மாதிரினா ஒரு தாமரையில தான் ஒரு உல்வா, ஒரு அங்கின்னு வச்சுக்கொள்ளு. விளங்குதா? ஒரு தனியான ஒரு இலை, ஒரு பிடிப்பொண்ணும் இல்லை, இப்படி ஒரு சின்ன வளைவுகள் வெட்டிகள் இருக்கலாம். அதே விளங்குதானே பார்க்க இப்படி இருந்தால் இதுல இப்படி சேர்ந்து இப்படி இருக்கு, இப்படி இருந்தால் இது ஒரு தனியான உல்வா, உலகம் சேர்ந்து ஒரு தனியான உல்வா. இப்படி வேறுபட்ட வடிவங்கள், இது டிசைன்கள் மாறி வரலாம். தனியான ஒரு தட்டு இல மாதிரி இருக்கும், இலத்தட்டு மாதிரி இருக்கும். சரியா? தனியான ஒரு இலத்தட்டு மாதிரி இருக்கும். சரியா? ரைட். அதே நேரத்துல இந்த சாகசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு தண்டு மாதிரி ஒரு தாள் இல்லை. சரியா? இப்படி தண்டுனா மரத்தண்டு மாதிரி நிற்காது, மரத்துல தண்டு மாதிரி நிற்காது. சாதாரண ஒரு கொடி மாதிரி, ஆனால் ஒரு பொக்கியான தண்டு மாதிரி. சரி, தண்டு மாதிரி ஒரு தாள் மாதிரி இருக்கும். சரியா? தண்டு மாதிரி ஒரு தாள் மாதிரி இருக்கும். அதுல என்ன ஒரு சின்ன இலையில மாதிரி இருக்கும். இதெல்லாம் உண்மையான இலை இல்லையடா, உண்மையான இலை இல்ல, இலை போன்ற அமைப்பு. சரியா? இலை போன்ற அமைப்பு. சரியா? இலை போன்ற அமைப்பு. உண்மையான இலையோ உண்மையான தண்டோ இல்ல, உண்மையான இலையோ உண்மையான தண்டோ இல்ல,
சரியா? ரைட். இத வந்து தகடுன்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா இலை போன்ற அடே நிறைய விஷயம் இருக்குடா. கதைக்கலாம். உனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் விஷயத்தை சொல்றேன். சரியா? உண்மைப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கைட்ல இது நாங்க படிக்கிற ப்ரொடெஸ்டான்ட் வந்து ஒரு 2-3 பக்கத்துல இருந்தேன்னு சொன்னால் உண்மைப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் உனக்கு நான் நோட்ஸ் வந்து படம் தந்தேன்னு சொன்னால் ஒரு பக்கத்துல என்னால முடிக்கணும். ஒரு பக்கம் இல்ல, ஒரு பக்கம் அரை பக்கத்துல முடிக்கணும். மொத்த நோட்ஸையும் அரை பக்கத்துல முடிக்கணும். சரியா? அதாவது ஒரு A5 கோப்பி, A5 சைஸ் கோப்பி தெரிஞ்சா உனக்கு சின்ன கோப்பி, அது இன்னும் ஒரு அரை பக்கம் இல்ல ஒரு பக்கத்துக்குள்ள முடிக்கணும். அது ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் உனக்கு வழியா செய்வேன். அந்த கிளாஸ் இதை நார்மலா படிச்சு கொண்டு வா. அந்த ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் தான் விஷயம் இருக்கு. சரியா? அது என்னது ஒரு அரை பக்கத்துக்கே இருக்கும். ஒரு கோப்பில மொத்த பாடமும் முடிஞ்சிடும். 10 பாடமும் முடிஞ்சிடும். ஈஸியா முடிஞ்சிடும். சரியா? மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாடத்துக்கும் ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் ட்ரை பண்ணுவேன் நான். சரியா? செய்ய ட்ரை பண்ணுவேன். என்ன சொன்னால் அனுபவத்தின்படி தெரியும். அதுதான் ஃபைனல் எக்ஸாம்ல என்ன உனக்கு முதல் நாள் படிக்கிறதுக்கு இலகுவா இருக்கு. மொத்த பாடத்தையும் ஒரே நாள் இருந்து படிச்சுட்டு போயிடலாம். அதுக்காக ஏற்கனவே ஒன்று தெரியாம இருந்து படிக்கிறாது. படிச்ச உடனே ஒரே நாள் ரீகால் பண்றதுக்கு இலகுவா இருக்கும். எக்ஸாம் கோல்ல போயிருக்கீங்க திருப்தியா இருக்கும். சரியா? ரைட். அப்ப இதான் வந்து உண்மையான இலை இல்லையா? இப்போ ஒரு மரம் நிற்குதுன்னு சொன்னா மரத்துல இலை போல உண்மையான இலை இல்ல. அந்த வடிவத்தெல்லாம் இருக்கும். ஆனால் இதோட தட்டு மாதிரி தகடுகள் மாதிரி சும்மா நிரம்ப அமைப்பு இல்ல. எல்லா கிழமும் ஒன்றா சேர்ந்து இருக்கும். அதுல வந்து என்ன கிழங்குகள் இருக்காது. எல்லாமே பல்கள் அங்கேயா இருக்குது. ஆனா பிரிவிலி அமைப்பு இல்லை. பிரிவிலி என்று சொன்னால் வேறு தண்டு இல்லைன்னு பிரிஞ்சிருக்கத்தான் பிரிவிலி. ஒரு நிமிஷம். வேர் தண்டு இல்லை என்று பிரிஞ்சிருந்தால்தான் பிரிவி. ஆனால் அப்படியான அமைப்பு இல்லை. பல கிழமை இருக்கும். எல்லாம் பல்கிழங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட எக்கச்சக்கமான எண்ணிக்கையான கிழமை இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒன்றாக இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இயல் வந்து ஒரு தாள் மாதிரி இருக்கும். தாள்ல இருந்து ஒரு இளம் முளைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது இலை இல்லை. ஒரு தண்டுல இளம் முளைச்ச மாதிரி இருக்கு. சாகசத்துக்கு ஒரு தண்டுல இளம் முளைச்ச மாதிரி இருக்கு. ஆனால் இந்த தண்டு உண்மையான தண்டு இல்லை. சரி, அதான் சொல்றாங்க தண்டு போன்ற தாள். தண்டு போன்ற தாள் அப்படி சொல்றாங்க. இலை போன்ற தகடு அல்லது பரப்பு, இலை போன்ற அமைப்பு. சரியா? உண்மையானது இல்ல. இது தண்டு போன்ற தாள் என்று சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த ஜெயலலிதா பாத்தீங்கன்னு சொன்னா இவர் சிக்கலான ஒரு வேலை மாதிரியான கட்டமைப்பா இருக்கு. சிக்கலான வேலை மாதிரியான கட்டமைப்பு நிறைய விஷயம் இப்படி போய் கொண்டிருக்கு. இதுல இப்படி நிறைய பேரும் நிறைய பேரும் கைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா படம் கிடையாது. கைட்ல இருக்க படம் நீ பிரிண்ட் பண்ணி வச்சுக்க. கைட்ல படம் உனக்கு விளங்கினு சொன்னால் அதை பிரிண்ட் பண்ண முதல்ல ஒரு கப்பர், அதாவது பிடிஎஃப் ஆப்பர் அது விளங்கும். பிடிஎஃப் வந்து பொட்டில இருக்கு, எடுக்கலாம். சரியா? ரைட். அடுத்ததாக இந்த மேற்கட்டமைப்புகள் விளங்கிட்டு. சரியா? மேற்கட்டமைப்பு விளங்கிட்டு இப்படி இலை மாதிரி இருக்கும், தண்டு மாதிரி இருக்கும். இடத்துல சாகராசத்துல இவரை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தட்டு இலை மாதிரி இருப்பார், தட்டு மாதிரி இருப்பார், ஒரு சும்மா தட்டு மாதிரி விளங்குதா? அங்கால ஒரு வடிவமோ ஒரு நரம்புகளோ ஒன்றுமே இல்லை, சும்மா வச்சு விட தட்டு மாதிரி இருக்கும். இவரை பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் என்ன இப்படியே ஒரு சிக்கலான வேலை மாதிரி இருப்பார். என்ன ஒரு செடி மாதிரி கொடி மாதிரி இருப்பார். ஒரு கொடி மாதிரி நிறைய படர்ந்து போய் கொண்டு சிக்கரிச்சு கொண்டு பெரிய கொடி மாதிரி இருக்கும். சரியா? இது எல்லாமே இவர்கள் 3 பேருமே ஒரு நிலையான ஆதாரத்துல இருக்கணும். இடம்பெயர்றார்கள் இல்லை, நிலையான ஆதாரத்துல இருக்கணும். அல்காக்கள் நானே இந்த அல்காக்கள் எல்லாம் 3 பேருமே நிலையான ஒரு ஆதாரத்துல இருக்கணும். சரியா? இடம்பெறக்கூடிய ஆட்கள் இல்ல. சரியா? ரைட். ஆதாரத்துல என்ன மாதிரி இருப்பினும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டுறுப்பென்று அமைப்பு இருக்கு. சரியா? இதற்கு பட்டுறுப்பென்று அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு வந்து மண்ணோ இல்ல பாறையோ அதுக்கு கீழே வந்து இப்படி போய் உள்ளுக்க போய் பிடிச்சு கொண்டு இருக்கும். அதுக்காக அது வேற இல்ல. தாவரத்துல வேறு மாதிரி வேற என்ன தாவரம் போல கூர்பரஞ்சாக்களோ இல்ல தானே? தாவரம் போல கூர்பரஞ்சாக்கள் இல்ல. பலகணமா இருக்கணும். கூர்புண்ட ஆரம்பத்துல இருக்கிறார்கள். தாவரம் போல கூர்பரஞ்சாக்கள் இல்ல. சரியா? ரைட். அப்ப என்ன நடக்க கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் நிலமோ இதோன்னு சொன்னால் அதுக்கு கீழே போய் இப்படி மேலே இருக்க அதே மாதிரி கீழே சும்மா கட்டாயம் உருவாக்கி வச்சிருக்கும். சரியா? வேறு இல்லை, உண்மையான வேறு இல்லை. அதுல இந்த போஷண பதார்த்தம் ஒன்று முடிஞ்சப்பட போறதோ இல்ல தண்ணி உறிஞ்சப்பட போறதோ இல்ல. சரியா? அது வந்து சும்மா உள்ளுக்க போய் பிடிச்சு கொண்டு இருக்கும். சும்மா இருக்கும். அதாவது அதுக்கு ஒரு ஆதாரம், அங்க அசைய தேவையில்லை, ஒரு ஆதாரமா இருக்கும், நிலையான ஒரு ஆதாரமா இருக்கும். அதான் சொல்றாங்க வேர் போன்ற
வேர் போன்ற பற்றுறுப்பு. பற்றுறுப்பு சரியா, வேர் போன்ற பற்றுறுப்பு. இதுல உனக்கு வந்து ஏன் இப்படி எழுதுறேன்னு சொன்னால், இதை வந்து இலைன்னு சொல்றது இல்லையா, அப்போ தாள் அல்ல தகடன்னு சொல்லலாம். சரியா, தாள் அல்ல தகடன்னு சொல்லலாம். சரியா, சரியா. இது ரெண்டுமே இலை போன்ற பரப்பு. சரியா, இலை போன்ற பரப்பு. இது கீழே பாத்தீங்கன்னு சொன்னால் பற்றுறுப்பு இருக்கு. கீழே பற்றுறுப்பு இருக்கு. பற்றுறுப்பு என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் நிலையான ஆதாரத்தை பண்றதுக்காக இருக்கு. நிலையான ஆதாரத்தை பண்றதுக்காக இருக்கும். சரியா, இதுல வந்து இந்த சாகசனை பாத்தீங்கன்னு சொன்னால் நேர போறது தண்டு மாதிரி இருக்கும். அது உண்மையான தண்டு இல்லையடா, ஒரு தாள் போல இருக்கும். தாள் போல இருக்கும். சரியா, அப்ப இத வந்து தாள் என்றே நாங்க குறிச்சு கொள்வோம். ரைட்ல படம் எல்லாம் குறிச்சு இல்ல, உனக்கு ஒரு பிளாங்க் ஒன்று நோட்ஸ் ஞாபகம் நிக்கும்ன்றதுக்காக தான் இதை குறிக்கல நான். இப்ப சரியா, தாள் குறிச்சு கொள்ளலாம். சரியா, ரைட். அதுக்கு மேலதிகமா இதுல ஒரு கட்டமைப்பு இருக்கு, கவனிக்கவே தெரியாது. நீங்க இதுல ஒன்று இருக்கு, இதுல ஒன்று இருக்கு, இதுல ஒன்று இருக்கு. ஒவ்வொரு இலை போன்ற இலை பரப்புக்கு பக்கத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன குமிழ் மாதிரி ஒன்று இருக்கு. அவர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு குமிழ் தானடா, குமிழ் தான். ஒரு தாவரத்துல இருக்க ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அவருக்குள்ள காற்று நிரப்பப்பட்ட இருக்கும். சரியா, காற்று நிரப்பப்பட்ட பை, காற்று நிரம்பிய பை அல்லது காற்று நிரம்பிய குமிழ் என்று சொல்லலாம். சரியா, குமிழோ பையோ ஏதோ ஒன்று, அதுக்குள்ள காற்று இருக்கும். என்னதுக்கு இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், இவங்க மூன்று பேருமே எல்லாருமே தண்ணிக்கு இருக்க போறாங்க. அல்கான்றது எங்க இருக்கும்? அல்கான வாழ்க்கை என்ன? நீர்ல தானே, நீர்ல தானே. அது கடல் நீரா இருக்கலாம் அல்லது நன்னீரா இருக்கலாம். அது அல்கான வகையை பொறுத்து. கடல் நீரா இருக்கலாம், நன்னீரா இருக்கலாம். அது அல்கான வகையை பொறுத்து. சரியா, எங்க இருந்தாலும் நீருக்கு இருக்க போது இவர்ல மட்டும் ஒரு ஸ்பெஷலான இருக்கு, இயல்பு இருக்கு. என்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால், இவர்ல ஒரு குமிழ் போன்ற காற்று பை இருக்கும். அது என்னதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த சாகசம் இருக்கணும். அதுவே நிலத்தில இருந்து மேல மிதக்க வச்சு கொண்டு இருக்கும். காற்று இருந்தா மிதக்கும் தானே, அப்ப சாகசம் மேல மிதந்த மாதிரி இருக்கும். அப்ப இவரை பார்க்க தண்டு மாதிரி தான் இருக்கும். தண்டுல நின்ற மாதிரி இருக்கும், தண்டுல நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை கதை என்ன? இந்த குமிழ் பாய்கள் இருக்கிறதால ஆள் மிதந்து ஒன்று இருக்க. அது இல்லைன்னு சொன்னா அது கிலோ விழுந்துடும். கிலோ வந்து கொடி மாதிரி விழுந்துடும். அது இருக்கிற காரணத்தால நம்ம இல்லத்துல போய் பட்டு பிடிச்சு கொண்டு அதுல இருந்து பிய மேல வளர்ந்து போயிருக்கு. இல்லத்துல போய் பட்டு பிடிச்சு கொண்டு மேல வளர்ந்து போயிருக்கு. அது இல்லைன்னு சொன்னா என்ன? பாட்டு விழுந்துடும். நிக்க பார்க்க இதை பார்க்க தண்டு மாதிரி இருக்கும், இதை பார்க்க தண்டு மாதிரி இருக்கும், இதை பார்க்க தண்டு மாதிரி இருக்கும், தண்டு நடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவதுதான் இதை தண்டு கொண்டு தாள்னு சொல்றாங்க. சரியா, தாள்னு சொன்னால் ஓகே. சரியா, அவரை போலதான் இதுலயும் இருக்க போகுதுன்னு சொல்லா, இதுலயும் அப்படித்தான் இருக்க போகுது. பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லையடா. கொஞ்சம் நோட்ஸ் எழுதுவோம். சரியா, கொஞ்சம் நோட்ஸ் எழுதுவோம். சரியா, ரைட். கொஞ்சம் நோட்ஸையும் எழுதுவோம். இதுல இதுக்கு மேலதிகமா உனக்கு தேவையான விஷயங்கள் இல்லை. சரியா, உனக்கு தேவையான விஷயங்கள் இல்லை. எல்லாமே ஒரு கிளச்சுவர் இருக்கும். சரியா, இதுக்கு மேலதிகமாக சொல்ல போனால் கிளச்சுவர் இருக்கும். எல்லாத்திலையும் கிளச்சுவர் இருக்கும். சரியா, எல்லாத்திலையும் கிளச்சுவர் இருக்கும். அடுத்ததா என்ன? எல்லாம் நன்னீர் குடியார்கள், நன்னீர் குடியார்கள், எல்லாரும் நன்னீர் குடியார்கள், கிளச்சுவர் இருக்கிறோம். அடுத்ததா இன்னொரு விஷயம் இருக்கிறா. இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இது என்ன நிறம்? இது என்ன நிறம்? இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சிவப்பல்காவா இருக்கும். சரியா, சிவப்பல்காவா இருக்கு. ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி போடுவோம். கையோட ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உனக்கு போட்டு விடுறேன். ஈஸியா இருக்கும், உனக்கு பாடம் மாதிரி இருக்கும், மறக்காது. சரியா, இதுக்கு பெரிய நோட்ஸ் ஒன்றும் இல்லாமல் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி சேர்த்த முடிப்போம். இந்த நோட்ஸ் தரையிலும் குழம்புவீங்க. ஷார்ட் நோட்ஸையும் இதுக்கு தாரன், நோட்ஸையும் போடுவோம். சரியா, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையடா. இலகுவா முடிக்கிறதுக்காக ஒரே அடியா போட்டேன் தானே, அப்போ சொல்லுவோம்ன்றதுக்காக. சரியா, ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் கிளச்சுவர் அமைப்பு இருக்கும். சரியா, கிளச்சுவர் அமைப்பு இருக்கும். ரைட், அதை முதல்ல அதான் எழுதணும். சரியா, இதுல வந்து வேற என்ன இருக்க போகுதுனால் ஸ்பெஷலா அவங்க கட்டமைப்பு என்ன மாதிரி எழுதுவோம். கட்டமைப்பு என்ன மாதிரி எழுதுவோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இலை போன்ற பெறப்பென, இலை போன்ற பெறப்பொண்டு இருக்கு. இவர்ல என்ன மாதிரி இருக்கும்? ஒன்று இலை போன்ற பரப்பு இவர்லையும் இருக்குது. ரைட், இலை போன்ற பரப்பு இவர்லையும் இருக்குது. இலை போன்ற பரப்பு இவர்லையும் இருக்குது. சரியா, எல்லாம் தகரன்னு சொல்லலாம். ரைட், அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலதிகமா என்ன இருக்கு? பற்றுறுப்பு இருக்குது. பற்றுறுப்பு இருக்குது.
பேர் போன்ற பற்றுறுப்பு. இங்கேயும் பற்றுறுப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயும் பற்றுறுப்பு இருக்குது. சரியா? ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்ல வேற என்ன இருக்குது? ஒரு காற்று நிரம்பிய குமிழ் இருக்குது. ஏன்னா காற்று நிரம்பிய குமிழ் ஒன்று இருக்குது. ரைட். அதுக்கு மேலதிகமா வேற என்ன இருக்குது? தண்டு போன்ற தாள் ஒன்று இவர்ல இருக்குது. இவர்ல தண்டு எல்லாம் இல்ல. இது ஒரு கொடி மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ஒரே அமைப்பு. இப்படி ஒரே மாதிரியே ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படி இங்க அப்படியே கொடி மாதிரி இருக்கு. சரியா? ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடி மாதிரி இருக்கு. ரைட்டா? அப்ப இவர்ல இதுக்கு மேலதிகமா என்ன இருக்கு? தண்டு போன்ற தாள் இருக்கு. ரைட். இவர்ல என்ன இருக்கு? பற்றுறுப்பு மட்டும் எல்லாம் போட்டாலும் தாள். சரியா? எல்லாருமே கடல் வாழ்க்கைக்குரியார்கள். இவர்கள் 3 பேருமே கடல் நீர்ல வாழ்றார்கள். சரியா? இவர்கள் 3 பேருமே கடல் நீர்ல வாழ்றார்கள். சரியா? இவர்கள் 3 பேருமே கடல்ல வாழ போறார்கள். சரியா? அடுத்தது என்ன விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலதிகமா இவை எல்லாம் நிறம். சரியா? இவர் வந்து பச்சையாவே இருப்பார். இவரை பச்சையா இருக்கான்னு சொல்லலாம். பச்சையா இருப்பார். சரியா? பச்சை நிறமா இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சாகசத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் சாகசம் ஒலிவ் கலர்ல இருக்குமா? ஒலிவ் தெரியுதா உனக்கு? ஒலிவ் ஆயில் கேள்விப்பட்டிருப்பாய். ஒலிவ் ஆயில் கைக்கெல்லாம் பூசுவாங்க. ஒலிவ் ஆயில். அந்த ஆயில் வார மேலம் ஒலிவ் எண்ணெய். சரி, அதுல மேல வந்து ஒலிவ் கிரீன் சொல்றது. அந்த பச்சை வந்து ஒலிவ் பச்சையான ஒரு பச்சை இருக்கு. ஒலிவ் கிரீன் ஒரு வகையான பச்சை இருக்கு. ஒரு கலருக்கும் நிறைய இப்ப வந்து உதாரணத்துக்கு சோப்புன்னு சொன்னா சோப்புலயே நிறைய சோப்பு இருக்கு. ஏன்னா பச்சைன்னு சொன்னா பச்சையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட்ல நிறைய பச்சை இருக்கு. உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்றேன்னா, நீ போட்டோவை எடிட் பண்ணாலோ இல்ல கலர்கள் மாத்திக்க, ஏன்னா கலர்கள் மாத்திக்க அதுலயே உனக்கு காட்டும். என்ன அந்த இதுலயே நிறைய கலர் மாத்தக்கூடிய ஆப்ஷன் காட்டும். நம்பர் எல்லாம் போட்டு காட்டும். ஹேஷ்டேக் இந்த நம்பர் எல்லாம் விடும். ஒரு கலருக்கும் ஒரு நம்பர் விடும். ரைட்டா? அப்படி அதுலயே நிறைய கலர்கள் இருக்கு. இதை வந்து சொல்றது ஒலிவ் கிரீன் அந்த கலர்ல இருக்குமா? ஒலிவ் ஒலிவ் கிரீன் அல்லது ஒரு கபில கலரா இருக்கணும். சரியா? கபிலம். இந்த கபிலத்துக்கு இங்கிலீஷ் எழுதவனா கபிலம் பண்ணி எழுதுவோம். இந்த கலர்கள் மாறுபடும் இருக்கும். ஸ்கீம்ல என்ன கொடுக்குறானோ அதான மார்க்ஸ். அப்ப இது கையில கொடுத்துருக்க ஒலிவ் கிரீன்ன்றது கையில கொடுத்துருக்க பரவாயில்ல. அதோட ஒலிவ் கிரீன் கலர் இருக்கலாம் அல்லது கபில நிறமா இருக்கலாம். சரியா? அடுத்ததாக இவர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இதப்ப நான் கிரைக்கிய சிவப்பு கலர்லாம் கீறியிருக்கேன். கிரைக்கிய சிவப்பு கலர்ல கீறியிருக்கேன். அதே நேரத்தில் இவருக்கு உள்ள எல்லாம் பச்சை கலர், இங்கேயும் பச்சை கலர். இது பச்சை, இது பச்சை. அதே நேரத்தில் இவர் வந்து சிவப்பு கலர்ல கீறியிருக்கேன். இவர் வந்து சிவப்பு கலர் கொஞ்சம் ஸ்பெஷலான சிவப்பு கலர் இருப்பார். சரியா? சிவப்பு கலர்ல இருப்பார். இப்ப வந்து சில கடல்கள் வந்து சிவப்பு கலர்லயே தெரியும். செங்கடல் அது அப்படின்னு தெரியாது. சில இடங்கள் வந்து சில கடல்கள் வந்து சிவப்பு கலர்ல அப்படி செங்கடல் தெரியும். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே வந்து இந்த அல்கா படை இருக்கும். இந்த அல்கா படை இருக்கிற காரணத்தால அது மேற்பரப்பை பார்க்க சிவப்பு கலராகவே தெரியும். செங்கடல்லையும் அதான் பிரச்சனை நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை அந்த விஷயம். அந்த அல்கா வந்து கூட இருந்தால் அது அந்த பிரதேசம் என்ன தனி கீழே வந்து சிவப்பு கலர் அல்ல இருந்தா என்ன மேலே இருந்து பாக்கிக்க ஒரு இடத்துல இருந்து பாக்கிக்க என்ன சிவப்பு கலர் மாதிரி தான் தெரியும் கடலை பார்க்க. அப்படி பிரச்சனை இருக்கு. சரியா? இவர் வந்து ஃபுல்லா சிவப்பு கலராகவே இருப்பார். சிவப்பு அல்கான்னு சொல்றது. அதாவது சிவப்பு அல்கா. ரைட்டா? என்ன விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் சொல்ல எனக்கு என்ன சொல்றேன், பரவாயில்ல சொல்றேன், கவனிச்சு கொள்ளு. ஆனால் மண்டையில போடாத. சரியா? மண்டையில போடாத. ஒரு விஷயம் தான், கதைக்கு எனக்கு விருப்பமே இல்லை. என்ன விஷயம்னா கையில் இருக்க மட்டும்தான் கதைக்கு எனக்கு விருப்பம். ஏன்னால் அது மட்டும்தான் எக்ஸாம் வரப்போது. அதுக்குள்ளேயே ஒன்று வச்சுக்கொண்டு எக்ஸாமுக்கு தள்ளி விட்டுறோம், எக்ஸாம் எழுதி விட்டுறோம் தான் என் நோக்கம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் சொல்றேன், ஆனா மண்டைக்க கூடாது. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவட கலாச்சாரம்ல ஏகார் இருக்கும். சரியா? இவட கலாச்சாரம்ல ஏகார் இருக்கும். இந்த ஏகாரை பற்றி நாங்கள் எங்க படிப்போம்னால் மைக்ரோபயாலஜில படிப்போம், வளர்ப்பூடகம் படிப்போம். சரியா? நுண்ணங்கில வளர்ப்பூடகம் படிப்போம். நுண்ணங்கில வளர்ப்பூடகம் மைக்ரோபயாலஜில படிப்போம். படிக்க அந்த வளர்ப்பூடகத்துக்கு வந்து ஏகார் தேவைன்னு படிப்போம். சரியா? அந்த வளர்ப்பூடகத்துக்கு ஏகார் தேவை. சரியா? ஏகார் ஒரு பதார்த்தமா வளர்ப்பூடக பதார்த்தமா இருக்கும்னு சொல்லி படிப்போம். அந்த ஏகார் வந்து இவர கலாச்சாரம்ல இருக்கும். சரியா? அதே நேரத்துல இவர சேமிப்பு உணவாக
இவருடைய சேமிப்புணவாக புளோரிடியன் மாப்பொருள் என்ற ஒரு மாப்பொருள் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கதைக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் சொல்றேன் உனக்கு, சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன், மண்டைக்க போடாத, சும்மா கேட்டு வச்சுக்கொள்ளு. யாரும் கதைச்சா சொல்லத்தானே வேணும், சரியா? அதுக்காக சும்மா சொல்றேன், கேட்டு வச்சுக்கொள்ளு, சரியா? புளோரிடியன் மாப்பொருள் ஒரு மாப்பொருள் இருக்கு. அதே நேரத்துல இயல் எல்லாருமே இந்த தற்போசனை விளையாங்க, எல்லாருமே தற்போசனை, அதெல்லாம் நம்ம கைட்ல சொல்ல இல்லை. ஆனா அவனை பேசிக்கா விளாங்க ஒண்ணுமே அல்காயிலம் இதெல்லாம் என்ன தற்போசனை விளாக்குனாலே ரைட். தற்போசனை விளாக்குன்னு சொன்னால் அவையில் என்ன ஒளித்தோப்புக்கான நிறப்பொருட்கள் இருக்கு, ஒளித்தொகுப்புக்கான நிறப்பொருட்கள் இருக்கு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமான நிறப்பொருள் இருக்கு, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமான நிறப்பொருட்கள் இருக்கு, சரியா? அதை பற்றி எல்லாம் கலைக்கல. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நிறப்பொருள், என்னென்ன நிறப்பொருள், ஒவ்வொருத்தையும் என்னென்ன நிறப்பொருள் இருக்குன்றதே ஓல்ட் சிலபஸ்ல விஷயமா இருக்கு, நிறைய விஷயமா இருக்கு, சரியா? புளோரிடியன் மாப்பொருள், சிவமை பதார்த்தம், சரியா? அப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுல இருக்கு என்ன அடிப்படையான விஷயம், படத்தை பார்க்க ஒரு விஷயம் சொல்லலாமா இல்லையா? சொல்லலாமா இல்லையா? படத்தை பார்த்து இவ்வளவு விஷயமும் சொல்லலாமா இல்லையா? ரைட்டா? ஈஸியான விஷயங்கள். நீ என்ன செய்யணும் சொன்னால், உனக்கு நான் நோட் சொல்லுவேன்டா, நோட் சொல்லுவேன். அதுக்கு முதல்ல நோட் சொல்றதுக்கு முதல்ல இதுல இருக்க விஷயம் எல்லாம், இதுல இருக்க விஷயம் எல்லாம் ஒருக்கா நோட் பண்ணு. என்ன செய்வாய்னா, நீ அமீபா எழுதியிருப்பாய், அமீபா நோட்ஸ் எழுதியிருப்பாய், அதுக்கு கீழே இது ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளு. அதுக்கு கீழே இது ஒருக்கா படம் கீழே 3 ஒண்டா ஒரே அடியா ஒரு சீட்ல ஒரு 7-8 ரோலுக்குள்ள ஒரே அடியா ஒரு சீட்ல பெரிய படம் எல்லாம் போட தேவையில்லை, சின்னனா போட்டு இதை குறி குறிச்சா அவனுக்கு ஞாபகம் நிற்கும், அதுக்காக இதை குறி சரியா? குறிச்சு போட்டு ஒரு 4-5 ரூல்ல இதை எழுதி கொள்ளு. இதுக்குள்ள உனக்கு நோட்ஸ் எழுதுவோம், சரியா? கொஞ்சம் நோட்ஸ் எழுதி விடுவோம், எழுதினா தான் உனக்கு திருப்தி, எனக்கு திருப்தி, ரைட்டா? ஒருக்கா டக்குன்னு வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு எழுதுவாய், இப்படி எழுதுவாய், சரியா? மினக்கணம் சொல்றேன், எழுதி கொள்ளு. ரைட். இதுல இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணி கொள்ளலாம், பல்கலை பிரிவு. ஏன்னா எல்லாரும் ஷார்ட் நோட் கிளாஸ்ல இப்படிலாம் எழுத மாட்டேன். உனக்கு என்ன ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஷார்ட் நோட்ஸை பொறுத்த மட்டும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை பார்க்க உனக்கு மொத்த நோட்ஸும் ஞாபகம் வரும், சரியா? இந்த பேட்டர்னை பார்க்க உனக்கு மொத்த நோட்ஸும் ஞாபகம் வரும். அப்படியே ஒரு பேட்டர்ன் ஒன்று தான் இருக்கு, கையால் எழுதுறது, பாயிண்ட்ஸ் போட்டு வைக்கிறது, அப்படி எல்லாம் இல்லை. ஒரு முக்கியமான 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும் குறிப்பிடுவதை தவிர மற்றபடி எல்லாம் அதை வச்சுக்கொண்டே கதைப்போம், ரீகால் பண்ணுவோம், திரும்ப திரும்ப மறக்காது. அப்படியான விஷயம் தான் ஷார்ட் நோட்ஸ், சரியா? முதல்ல இதில் நிறைய படிக்கணும்னு சொன்னால் அது செய்ய ஈஸியா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பாடத்தை 2ஆம் தடவை நம்மளாங்க படுத்தணும், பரவாயில்ல, ரெக்கார்டிங் கிளாஸ் தானே 2ஆம் தடவை சொல்லுவேன், பிரச்சனை இல்லை. நீ ஒழுங்கா படிக்கணும், சரி? இப்போ படிக்க இப்போ கீழே எழுதி கொண்டு, இவருக்கு எழுதி போட்டு கீழே எழுதி கொள்ளுடா, கீழே எழுதி கொண்டு. அப்படி இதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன்டா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிளாஸ்ல இந்த பிரச்சனை எனக்கு சொன்னாங்க, நான் மெதடுகள் படிப்படை இல்லை படிக்க இதில் வந்து உனக்கு வித்தியாசமாக செய்யணும்னு ஆசைப்படுறாய் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் என்னோட கதை எனக்கு சொல்லு, பிரச்சனை இல்லை. ஒருத்தர் ஆலோசனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ நான் ஒரு பேட்டர்ல ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் உனக்கான பேட்டர்ல நான் கொஞ்சம் மாறி வந்தால் தான் உனக்கு அந்த பாடத்தில் ஒரு விருப்பம் வரும். அப்படின்னு இது பிரச்சனை இருந்தால் நீ பயப்பட தேவையில்லை, தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம். என்ன விஷயமா இருந்தாலும் கதைக்கலாம், சரியா? கதைக்கிற முறை சரியா இருந்தாலும் சரி கதைக்கலாம், சரியா? ரைட். இதை எழுதி போட்டு கீழே ஹெடிங்க போட்டு எழுதி கொள்ளுடா, உள்வா உள்வா. மேல படம் கீறி தானே, 3 படத்தையும் கீறி 3 தனித்தனியா போட்டு தானே பேர் குடிச்சனே தானே, உன்னை தனித்தனியா பேர் குடிச்சனே தானே. இப்போ உள்வா இது சாகசம் தெரியா நிக்காத. இதுல வந்து இந்த மிதவையே குறிச்சு கொள்ளலாம், நடுவில் அதெல்லாம் குறிக்க தேவையில்லை. ஒரு ஏழு படிக்கிற பிள்ளைக்கு என்ன படத்தை கிரி போட்டு விட்டாலும் இவ்வளவு விஷயம் சொல்லணும்ல. அப்படியான என்ன ஒரு ஏழு சயின்ஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னாலும் படத்தை பார்த்து போட்டு ரைட் இவ்வளவு விஷயம் தான் எனக்கு சிலபஸ்ல இருக்குன்னு ஞாபகப்படுத்தி நீ சொல்லணும். எல்லாம் எழுதி கொண்டு இருக்க தேவையில்லை, நான் என்ன திருப்திக்காக எழுதுறேன், சரியா? எழுதுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. என்று சொன்னால் அந்த பேட்டர்ன் என்கிட்ட இல்லை, அது வித்தியாசம், சரியா? அதெல்லாம் தேவையில்லாத முறைகள். ஆனாலும் பரவாயில்ல, ஷார்ட் நோட்ஸ் படிக்க இப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு காலம் ஷார்ட் நோட்ஸ் எழுதவே இல்லை. ஷார்ட் நோட்ஸ் எழுதிக்கல உனக்கு அடிப்படையான விஷயம் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க படிக்க. உனக்கு சொல்றேன் கேட்டுக்கொள்ளு, ஷார்ட் நோட்ஸ் எழுதிக்க அங்க ஒரு பந்தி இருக்கும், கைட்ல ஒரு பந்தி இருக்கும். இந்த கைட்ல இருக்க பந்தியா ஒரு வசனமா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறது பேர் ஷார்ட் நோட்ஸ் இல்லை. ஒரு வசனம் ஒரு பந்தியை செலக்ட் பண்ணான்னு சொன்னால்
ஒரு கைட்ல வந்து ஒரு பேஜ் எடுக்கிறாய், ஒரு சைட் பேஜ் எடுக்கிறான்னு சொன்னா அதுல மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். 5 பாயிண்ட்ஸ் இல்ல 6 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வைக்கலாம். அது என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்ல, அந்த பாயிண்ட வச்சுக்கொண்டு அந்த கோட் வேர்டோ அந்த பாயிண்ட வச்சுக்கொண்டு அந்த பேஜ்ல இருக்க முழு விஷயத்தையும் ரீகால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பேஜ்ல இருக்க முழு விஷயத்தையும் ரீகால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குதா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேஜை வாசிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 10-15 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும் உனக்கு வாசிக்கிறது. ஏன்னா நீ வாசிக்கிற முறை அப்படித்தானே, பொதுவாக அப்புறம் இருந்து வாசிப்பாய், பயங்கர பயப்பருந்து மரணத்துல திருப்பி முதல்ல இருந்து வாசிப்பாய், அப்படித்தானே. அப்படியான ஒரு வேலையை ஒரு 4-5 சொல்லுகளை வச்சுக்கொண்டு, சொல்லுகள் கோட்பாடுகள் வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னா நீ குறிக்கணும். அதுக்கு பேர் தான் ஷார்ட் நோட்ஸ். அதை வச்சுக்கொண்டு ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணின்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துல மொத்த விஷயத்தையும் கதைக்கலாம். இந்த பேஜில் இருக்க மொத்த விஷயத்தையும் நீ பார்க்காமல் கதைக்கலாம். அப்படி 2-3 தினம் கதைச்சுன்னு சொன்னால் மனதில் பதிஞ்சிடும். அது பழகு. எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணு. இவ்வளவு தினம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி ஒரு 4-5 ஒட்டை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், 4-5 விஷயம் 4-5 கேள்வி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நொதி ஒன்று சொன்னால் நொதிக்கு 4-5 கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கால போய் அடுத்தடுத்த பாடங்களுக்கு இலகுவா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிக்க கஷ்டப்பட ஆகும். எல்லாருக்கும் அப்படித்தான். படிப்பிக்கிறதோ இல்ல படிக்கிறதோ என்ன விஷயமா இருந்தாலும் தொடங்குறது கஷ்டம் தான். தொடங்கிட்டோம்னு சொன்னா நாங்கள் ஈஸியா போகலாம். சரியா? இந்த ஷார்ட் நோட்ஸ் இருக்கிற பேர்ல நோட்ஸை திருப்பி எழுதி வைக்கிறது இல்லை. ஷார்ட் நோட்ஸ் நிறைய பேர் அப்படித்தான் செய்யறீங்க. நீங்கள் அப்படிலாம் செய்து கொள்ளாது. சரியா? செய்கிற கொள்ளியிருக்காக சொல்றேன். சரியா? அப்ப உள்பாண்ட போட்டுகள் எழுதி கொள்ளடா. உள்பாண்ட போட்டுகள் எழுதி கொள்ளு. உள்பாண்ட போட்டுகள் எழுதி கொள்ளு. இவை கடல் வாழ்க்கைக்குரிய வெட்டுக்கண்ணுக்கு புலப்படும் இனங்களாகும். இவை கடல் வாழ்க்கைக்குரிய வெட்டுக்கண்ணுக்கு புலப்படும் இனங்களாகும். அடுத்தது பலகலத்தால் ஆன பிரிவிலி அமைப்புள்ளது. பலகலத்தால் ஆன பிரிவிலி அமைப்புள்ள உடல் காணப்படும். பலகலத்தால் ஆன பிரிவிலி அமைப்புள்ள உடல் காணப்படும். கீழே பிராக்கெட்டுக்கு எழுதிக்கொள்ளு. பிராக்கெட்ல எழுதிக்கொள்ளு. கீழே உண்மையான தண்டு வேர் இலை என்பவற்றை கொண்டிடாத உடல் பிரிவிலி உடல் அமைப்பு எனப்படும். சரியா? உண்மையான தண்டு வேர் இலை என்பவற்றை கொண்டிராத உடல் பிரிவிலி உடல் அமைப்பு எனப்படும். அடுத்தது பொதுவாக பச்சை அல்கா எனப்படும். உள்வாக்குல தான் எழுதுற. உள்வாக்குல எழுதி கொள்ளு. பொதுவாக பச்சை அல்கா எனப்படும். அடுத்தது கொண்டு பற்றுறுப்புகள் மூலம் கற்பாறைகளை பற்றிக்கொண்டு நிலையான வாழ்க்கையை மேற்கொள்ளும். இதையும் படத்திலேயே போட்டுக்கொள்ளலாம். சிவப்பு கலர் படங்குறைக ஒரு ரெட் கலர் பெண்ணால என்று சொன்னா நல்லா. சரியா? ஏன்னா சோபல் உனக்கு அப்படியே ஞாபகம் நிற்கும். சரியா? அடுத்தது ஒளித்தொகுப்பு செய்ய இலை போன்ற பரப்பு காணப்படும். இலை இல்லை. இதெல்லாம் அல்காவில் இருக்கிறதெல்லாம் இலை இல்லை. இலை போன்ற ஒரு கட்டமைப்பு. சரியா? இலைன்னு சொன்னா என்னடா? அதுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு தெரியுமா? இலைன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு இலை கட்டமைப்பு சொன்னால் நீ ஓயில படிச்ச வச்சுக்காதுன்னு சொன்னால் அதுல என்ன மேலே ஒரு மேட்டோல் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கிளக்கூட்டம் இருக்கும். ஒரு வேலிக்கால் எல்லாம் இருக்கும். என்ன அதுக்கு இடையில கால் கிளர் உணவை கொண்டு போறது உரியவும் நீர் பதார்த்தம் கழிவு பதார்த்தம் கொண்டு போறதுக்கு கால் கிளர் அதுகளும் இருக்கும். ஏன்னா அப்படியான கட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதுதான் உண்மையான இலை. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இல்லை. சும்மா கிளம்பு எல்லாம் அடைக்கப்பட்டு ஒரு தட்டுல வட்டத்துக்குள்ள கிளத்தை அடிப்பட்ட மாதிரி இருக்கு. இதுன்னு சொன்னா இந்த டிசைனுக்குள்ள கிளம்பு எல்லாம் அடிப்பட்ட மாதிரி இருக்கு. சரியா? இலை மாதிரி உண்மையான இலை இல்லை. உண்மையான இலைன்னு சொன்னா அந்த கட்டாயம் இப்படி இருக்கும். அந்த கட்டாயம் ஒவ்வொரு லேயரா இருக்கும். ஒவ்வொரு படையும் இருக்கும். கிளப்படையும் 4ஆம் பாடத்தினுடைய படிக்கும். சரியா? ரைட்.
இதுல வந்து அந்த விஷயம் கதைக்காது. நீ விளங்கிட்டேன்னு சொன்னா சரி, விளங்கிட்டேன்னு சொன்னாலும் சரி. ரைட்டா? ஒளித்தோப்பு செய்ய இலை போன்ற பரப்புகள் காணப்படும். இவற்றின் கிளங்களில் கிளச்சுவர் காணப்படும். இவற்றின் கிளங்களில் கிளச்சுவர் காணப்படும். சரியா? இவற்றின் கிளங்களில் கிளச்சுவர் காணப்படும். அடுத்து எழுதி கொள்ளு. சாகசம். ஹெடிங் போடு சாகசம். அடுத்த ஹெடிங் போடு கொள்ளு சாகசம். இவை அதுக்கு எழுதி கொள்ளு. அதுக்கும் அதேதான். இவை கடலுக்குரிய வெட்டுக்கண்ணுக்கு புலப்படும் இடங்களாகும். இவை கடலுக்குரிய வெட்டுக்கண்ணுக்கு புலப்படும் இடங்களாகும். இவை கடலுக்குரிய வெட்டுக்கண்களுக்கு புலப்படும் இடங்களாகும். அடுத்தது பலகலத்தாலான பிரிவிலி அமைப்புள்ள உடல் காணப்படும். பலகலத்தாலான பிரிவிலி அமைப்புள்ள உடல் காணப்படும். பலகலத்தாலான பிரிவிலி அமைப்புள்ள உடல் காணப்படும். அடுத்தது கலங்கள் கலைச்சுவரை கொண்டவை. கலங்கள் கலைச்சுவரை கொண்டவை. சும்மா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்டா குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கேன். ஒழுங்கா எழுதி ஒழுங்கா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அதனால ஈஸி. எம்சிக்கு வரலாம், ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். சரியா? சில சமயங்களில் எஸ்சிஎல்லையும் பயன்படுத்த வேண்டி வரலாம், எஸ்சிஎல்லையும் பயன்படுத்த வேண்டி வரலாம். இங்க சொல்ற விஷயம் தார நோட்ஸோ சொல்ற விஷயமோ தேவையில்லைன்னு இல்லை. என்னன்னு சொன்னால் கைடை தாண்டி எந்த விஷயமும் உனக்கு நோட்ஸ் தர போறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கைட்லாம் தருவோம். ஒரு சில இடங்களில் விளங்குறதுக்காக வேணும்னு சொன்னால் தரலாமே தவிர மற்றபடி எல்லா விஷயமும் கைட்ல தான். அப்படி இருக்க எதையும் நீ தேவையில்லைன்னு விலக்கி போட்டு படிக்கிறாது. இங்க படிக்கிறதா இருந்தால் எல்லா விஷயமும் தேவைதான். சரியா? கலங்கள் கலைச்சுவரை கொண்டவை. அடுத்து எழுதி கொண்டு இவற்றின் உடல் தாவரங்களை போன்று காணப்படும். இவற்றின் உடல் தாவரங்களை போன்று காணப்படும். தொடர்ந்து எழுது. இவை ஏனையவற்றுடன் ஒப்பிடும் போது பெரிய சிக்கலான உடலமைப்பை கொண்டது. பெரிய சிக்கலான உடலமைப்பை கொண்டது. அடுத்து எழுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் உனக்கு சொன்னேன் உங்களுக்கா வழியாக வழங்கப்படுறது. இப்போ பார்த்து போட்டு நோட்ஸை ஸ்டாப் பண்ணி எழுதி கொண்டு போ. அடுத்த எழுதி கொள்ளடா. என்ன விஷயம் என்றால் இவற்றின் உடல் தாவரங்களை போன்று காணப்படும். இவை ஏனையவற்றுடன் ஒப்பிடும் போது பெரிய சிக்கலான உடலமைப்பை கொண்டது. பெரிய சிக்கலான உடலமைப்பை கொண்டது. அடுத்து எழுதி கொண்டு இவை ஆதாரத்தை பற்றி கொள்ள என வேரை போன்ற பற்றுறுப்பையும் தண்டை போன்ற தாழ் பகுதியையும் உனக்கு கேட்ட அனுப்பி எழுதி கொள்ளடா. வேர் போன்ற பற்றுறுப்பு, தண்டு போன்ற தாள் என்று எழுது. சரியா? ஏன்னு சொன்னால் இவர் வந்து கொஞ்சம் ஊருக்குள்ள முன்னேற்றம் அடைஞ்சார். சரியா? ஊருக்குள்ள கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சார். இங்க வந்து அப்படி இல்லை. இங்க வந்து இலை போன்ற பரப்புன்றதை விட நம்மளா தாகரன் அப்படின்னு சொல்றாங்க. இலை போன்ற தாகரன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அடுத்த பற்றுறுப்பு, அதுக்கு என்ன அப்படி பொதுவாக பற்றுறுப்புன்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர் போன்ற பற்றுறுப்பு, இலை போன்ற பரப்பு, தண்டு போன்ற தாள் அப்படி ஸ்பெஷலா சொல்றாங்க. நீ அப்படியே எழுதி கொண்டா நல்ல. ஏன்னு சொன்னா ஸ்கீம் எப்படி போடுறான்னு சொல்லி தெரியாதானே. அப்படியே அதை தூக்கி கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவான். சரியா? ஆனால் தாளோ கட்டுரை எழுதினா பிள்ளைன்னு போட இல்லாது. நீங்க இப்படியே எழுதி பழகிட்டேன்னு சொன்னா நல்ல. சரியா? ரைட். இவை ஆதாரத்தை பற்றி கொள்ள என வேர் போன்ற பற்றுறுப்பு, தண்டு போன்ற தாழ் பகுதியையும் ஒளித்தொகுப்பு செய்ய என இலை போன்ற பரப்பையும் கொண்டிருக்கும். அடுத்து எழுதி கொண்டு இவை நீரில் மிதப்பதற்கு வலி நிரம்பிய குமிழ் உருவான பை போன்ற கட்டமைப்புகளை கொண்டிருக்கும். சரியா? அதான் காட்டுப்பை. சாசனம் எழுதுறாங்க. அதான் காட்டுப்பை. சரியா? இவை நீரில் மிதப்பதற்கு வலி போன்ற குமிழ் உருவான பை போன்ற கட்டமைப்புகளை கொண்டிருக்கும். இவை பொதுவாக கபில அல்காக்கள் எனப்படும்.
சரியா? பொதுவா கபில அல்கான்னு சொல்றாங்க. அதையும் இதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இவர் பச்சை அல்கா, இவர் கபில அல்கா, இவர் சிவப்பு அல்கா. சரியா? கபில அல்கா எனப்படும். கைட்ல சொல்ல இல்ல, கைட்ல அந்த வேர்ட் பாவிக்க இல்ல, பொதுவா வளமையா இவரை கபில அல்கான்னு சொல்றது. சரியா? கபில அல்கான்னு பிராக்கெட்ல போட்டு தான் இருக்காங்க. சரியா? பிராக்கெட்ல போட்டு தான் இருக்காங்க. சோ நீங்க எழுதி கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். கபில அல்கான்னு நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. சரியா? தொடர்ந்து என்ன எழுதி? இவை பொதுவாக கபில அல்கா எனப்படும். தொடர்ந்து இவை கபில நிறமாக அல்லது ஒலிவ் பச்சை நிறமாக காணப்படும். ஒலிவ் கிரீன், ஒலிவ் பச்சை நிறமாக காணப்படும். ஒலிவ் கிரீன். சரியா? அடுத்த எழுதிக்கொள்ளு ஜெலிடியம். வடிவா சரியா எழுதி கீழே கோடு போடு. சரியா? முதல் எழுத்து கேபிட்டல்ல இந்த அடிக்கோடு இருக்கணும். அடிக்கோடு இருக்கணும். இந்த அடிக்கோடு எழுதுற மட்டும் இப்படி போடுறேன் இல்லை, ஒழுங்கா எழுது, பொறுமையா எழுது. சரியா? பொறுமையா எழுது, ஒரு அவசரமும் இல்லை. இந்த அடிக்கோடு போடுற போட்டு எலிடியம் எழுதி போட்டு ஜெலிடியம் எழுதி போட்டு அடிக்கோடு போட்டு இப்படி போட்டு போறது இல்லை. வடிவா இங்க தொடங்கி இங்க வரை இப்படி போடு. ஏன்னா சும்மா அப்படி அடிக்க மட்டும் போட்டு போறது இல்லை, ஒழுங்கா போடு. அப்படிலாம் எழுதுவீங்க தெரியும். திருத்தி கொண்டு பிளவட்டா திருத்தி கொண்டு. சரியா? ஜெலிடியத்துக்கு எழுது இவை கடலுக்குரிய வெற்று கண்ணுக்கு புலப்படக்கூடிய இனமாகும். இவை கடலுக்குரிய வெற்று கண்ணுக்கு புலப்படக்கூடிய இனமாகும். எல்லாம் கடல் வாழ்க்கை தான், வெற்று கணக்கு தான், எல்லாம் வெற்று கணக்கு தான். அல்கா எல்லாம் வெற்று கணக்கு தான். முதல் பார்த்தாக்கெல்லாம் தனிக்கிழத்தால் ஆனார்கள். யாரு? அமீபா, பரமேசியம், யூக்ளினாக்கெல்லாம் தனிக்கிழத்தால் ஆனார்கள். ஆனால் இங்க எல்லாமே பல்லியளவன. ஆனால் பிரிவிழி உடல் அமைப்பு இல்லை. பிரிவிழி உடல் அமைப்பு இல்லை. என்னன்னு சொன்னால் பிரிவிழி உடல் அமைப்பு என்றால் என்ன ஆகும்? இலை, தண்டு, வேர் போன்ற அமைப்புகளை கொண்டார்கள். சரியா? ஒரு தாவரம், முழுமையான தாவரத்துல இலை, தண்டு, வேர் போன்ற அமைப்புகள் இருந்தால் அதை பிரிவிழி, அது பிரிவுள்ள உடல் அமைப்பு. இலை, தண்டு, வேர் எல்லாம் இல்லைன்னு சொன்னால் பிரிவிழி உடல் அமைப்பு இல்லை. பிரிவிழி உடல் அமைப்பு இல்லை என்று சொன்னால் அதுல இலை, உண்மையான இலையோ தண்டோ வேரோ எதுவும் இருக்காது. சரியா? பிரிவிழி உடல் அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இலை, தண்டு, வேர் என்று பிரிஞ்சு இல்லை. சரியா? சாதாரண தாவரத்தை என்ன சொன்னால் ஒரு மாமரமோ ஒவ்வொருத்தையும் சொன்னால் அதுல என்ன பிரிவிழி உடல் அமைப்பு இருக்குது. அதுல வேர் தண்ணியில உண்மையான வேர் தண்ணியில எல்லாம் இருக்குது. இங்க பலகலத்தால் ஆனார்களா பெரிய அங்கிகளா இருக்கணும், பெரிய தாவரம் போல பெரிய ஆட்கள் மாதிரி இருக்கணும். ஆனால் என்ன வேர் என்ன உண்மையான வேரையோ உண்மையான தண்டையோ உண்மையான இலையோ கொண்டு இருக்கல. அதுக்காக பெரிய மரம் வந்தவன மாமரம் மேல யோசிக்கல. சும்மா ஒரு அளவான சின்ன சின்ன தாவரங்கள் சின்ன சின்ன அல்காக்கள். சரியா? இவை கடலுக்குரிய வெற்றுக்கணக்கு புலப்படக்கூடிய இனமாகும். இவை கடலுக்குரிய வெற்றுக்கணக்கு புலப்படக்கூடிய இனமாகும். அடுத்த எழுதி கொண்டு இவை பற்றுறுப்பு மூலம் ஆதாரங்களை பற்றி நிலையான வாழ்க்கையை மேற்கொள்ளும். இவை பற்றுறுப்பு மூலம் ஆதாரங்களை பற்றி நிலையான வாழ்க்கையை மேற்கொள்ளும். அடுத்த எழுது இவற்றின் உடல் அதிக அளவில் கிளைத்த பிரிவிலி அமைப்பு உள்ளது. கவனி இதுல பிரிவிலி. சரியா? பிரிவிலி அமைப்பு என்று சொன்னால் இங்க என்ன பிரிவிலி அமைப்பு இருக்குது. வடிவா கவனி, சித கவனி, குழம்பி ஆரம்பிச்சதுல. சரியா? நான் முதல் மாளிகை சொல்றது இல்லையா, ஞாபகம் இல்லை தானே எனக்கு, நான் கதைக்கோவை இல்லாது. சோ ரெக்கார்ட்ல திருப்பி சொல்றேன், திருப்பி கவனிச்சு கொண்டு வடிவா கவனிச்சு கொண்டு பிரிவிலி அமைப்புன்றது பிரிவிலி அமைப்பு. சரியா? வடிவா கவனிச்சு கொண்டு இந்த செஞ்ச சரியா சொல்றேன். என்ன சொன்னால் முதல்ல மாடு தொழில் போல இருக்கு, திருப்பி கேட்க உடனே தானே. சோ இந்த ரெக்கார்ட்ல வடிவா சொல்றேன், கவனிச்சு கொண்டு பிரிவிலி அமைப்புன்றது என்னன்னு சொன்னால் பிரிவிலி அமைப்புன்றது என்னன்னு சொன்னால் இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பிரிவிலி அமைப்புள்ள உடல். ஏன்னு சொன்னால் இலை, தண்டு, வேர் போன்ற உண்மையான கட்டமைப்பு இங்கே இல்லை. இலை, தண்டு, வேர் போன்ற உண்மையான கட்டமைப்பு இல்லை, அது பிரிவிலி அமைப்பு. சரியா? இந்த விஷயம் இந்த முதலில் மாறி இருந்தால் குழம்பி கூடாது. அதை பற்றி குழம்பாது. கதைக்க மாறுறது குழம்புதான். அப்படியே இருந்தால் நீ சொல்லிக்கொள்ளலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தால் நீங்க எனக்கு சொல்லிக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்த எழுதி கொண்டு
அடுத்து எழுதி கொண்டு அப்படியே மாறி கதை எதுவும் மாறி இருந்தால் நீ சொல்ல எனக்கு நான் சரியான உடனே திருத்திக் கொள்வேன். அடுத்த வீடியோ உனக்கு சரியா சொல்லுவேன். சரியா? ஒரு சிக்கலும் இல்லை. என் வாய்ஸ் நோட்டை விளங்கப்படுத்துவேன். ஒரு சிக்கலும் இல்லையா? இவற்றின் உடல் அதிக அளவில் கிளைத்த பிரிவிலி அமைப்பு உள்ளது. அடுத்து எழுதி கொண்டு ஒளித்தொகுப்புக்குரிய தட்போசணிகள் ஆகும். ஒளித்தொகுப்புக்குரிய தட்போசணிகள் ஆகும். இங்கே எழுதுற ஜிலியதுகளை ஒளித்தொகுப்புக்குரிய தட்போசணிகள் ஆகும். அடுத்து எழுது இவை பொதுவாக சிவப்பு அல்கா எனப்படும். இவை பொதுவாக சிவப்பு அல்கா எனப்படும். இவை பொதுவாக சிவப்பு அல்கா எனப்படும். தொடர்ந்து இவை பச்சை கலந்த சிவப்பு நிறமாக உள்ளவை. இவை பச்சை கலந்த சிவப்பு நிறமாக உள்ளவை. நான் பச்சையும் போட்டுதான் கீறி இருக்கேன். நீ உனக்கு கொஞ்சம் மறையிடலாம் அப்படி கீறிக்கொள்ளலாம். நோட்ஸ் வச்சு கீறிக்கொள்ளலாம். கீறிக்கொள்ளா என்னடா அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கொள்ளலாம். பெரிய வேறு என்ன படிக்க ஒழுங்கா அழுதி ஒழுங்கா படிச்சுட்டு பொறுமையா போகலாம். அதுக்குள்ளேயும் சீக்கிரம் பார்க்க தேவையில்லை. கைட்ல இருக்க விஷயத்தை படிச்சுக்கணும் தான் சரி. அதை தாண்டி வர விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்காது. தாண்டி வர விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. என்ன சொன்னா நம்ம எக்ஸாம்ல கேட்கப்படுறது இல்லை. அப்படி மிஞ்சி கேட்டாலும் ஒரு 5 மார்க்ஸ் இருக்கிறாங்க. 95 மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணா அந்த 5 மார்க்ஸை தானா வேணும். 95 மார்க்ஸ் எடுத்துன்னு சொன்னா அந்த 5 மார்க்ஸ் தானா வேணும். சரியா? 5 மார்க்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு இதுவுமே இல்லை. ஃபுல்லாவே இதெல்லாம் வரும். ஸ்கீம் இதெல்லாம் வரும். சோர்ஸ் புக்ல மட்டும்தான் வரும். சரியா? இதுக்கு மேலதிகமாக சொல்ல போனால் ஒவ்வொரு களத்திலையும் கிளச்சி வர படி கதைக்கலாம். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இப்போ இந்த அங்கே இருக்கிற நிறப்பொருட்களை படி கதைக்கலாம். சரியா? நிறப்பொருட்கள் ஒளித்தோப்புக்காக இருக்கிற நிறப்பொருட்களை படி கதைக்கலாம். அதுக்கெல்லாம் உனக்கு தேவையில்லை. சரியா? அடுத்ததாக இன்னும் ஒரு ஆள் இருக்கிற யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தயட்டன்கள். சரியா? தயட்டன்கள். இவர் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு சயின்டிபிக் நேம் என்ன சொல்றேன் இல்ல, இவரோட கூட்டமான அங்கிகள் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தனிக்கிழத்தால் ஆனார்கள். எல்லாரும் தனிக்கிழத்தால் ஆனார்கள். இவன வடிவம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவம் எக்கச்சக்கமான பல்வகங்கள் வேறுபட்ட வடிவங்கள் நிறைய இருக்கு. ஆயிரக்கணக்கான வடிவங்கள் இருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லிடலாம். இப்படி ஒரு பட்டு இருக்கும், இப்படின்னா இப்படி பட்டு இருக்கும், இப்படி தகடு மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிடாது. அல்ல இவரை சொன்னாலும் இலை போன்ற கட்டாயம் இருக்கும் அப்படி சொல்லிடாது. இது இலை போன்ற கட்டாயம் இல்லையா, இது ஒரு தகடு. இதை பார்த்தீங்கன்னா இலை. சரியா? அப்ப என்ன இலை போன்ற கட்டாயம் அப்படி சொல்லிடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிக்கிழமை தான் இருக்கப்படும். ஒவ்வொரு அல்காவும் ஒவ்வொரு அல்காவும் தனித்தனியாக தான் இருக்கப்படும். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர வடிவம் ஒருத்தர கிள வடிவமும் வேறுபடும். அதாவது பல்வகவை கிள வடிவம் பல்வகமாக கணக்கு இறக்கவே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து இப்படி இருக்கலாம், நட்சத்திரம் மாதிரி இருக்கலாம். இப்படி இருக்கலாம். ஒன்று வட்டமா இருக்கலாம். உங்களுக்கு முதலாவது கிளாஸ் நம்முடைய கிடைக்காது. வட்டமா இருக்கலாம். அல்லது இப்படி சும்மா ஒரு டிசைன் போடலாம். இப்படியும் இருக்கலாம். சரியா? அல்லது உருளையா இருக்கலாம். சரியா? இப்படி எக்கச்சக்கமான வடிவம் இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவையில களத்துக்கு மேற்புறத்துல சிலிக்கா படைஞ்சிருக்கும். சிலிக்கா சரியா? கண்ணாடி செய்வோம் அந்த சிலிக்கா படைஞ்சிருக்கும். சரியா? அந்த சிலிக்கா படைஞ்சிருக்கும். அதால இது மேற்பரவை பார்த்தால் இப்ப உதாரணத்துக்கு இதெல்லாம் நுணுக்காடி குறிக்காது. தனிக்கலாம் தானே நுணுக்காடி குறிக்காது. நான் கடல் தண்ணியில தயக்கங்கள் இருக்கிற கடல் தண்ணி எடுத்து நன்னீர் தண்ணி எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னான். சரியா? வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதாவது நுணுக்காடியில வச்சு பார்த்தோம், வலிக்கில வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இப்படி பார்க்க மேலேருந்து பார்க்க உள்ள பங்கல்ல வடிவா இருக்கு. நல்ல வடிவா இருக்கு. கலர் நல்ல வடிவா இருக்கு. மேல் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேற்பரப்புலையும் சிலிக்கா வளைஞ்சிருக்கும். அந்த சிலிக்காவும் வேறுபட்ட கிழமை அதாவது வேறுபட்ட வடிவங்கள்ல படிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டத்துல வந்து இப்படி இருக்கு, இப்படி பச்சை கலர் இருக்கு, வேறுபட்ட நிறைய கலர். அடுத்த நீல கலர் இருக்கு, நீல கலர். அடுத்ததான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு வட்டம் இருக்கும், அது வேற கலர்ல இருக்கு. நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால்
நட்சத்திரத்துக்குள்ளேயும் நிறைய டிசைன் இருக்கு. இப்படி சுத்தி 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 இப்படி படிஞ்சிருக்கலாம், சிலிக்கா படிஞ்சிருக்கலாம், இப்படி படிஞ்சிருக்கலாம். இப்போ அதுக்குள்ள வேற கலர் இருக்கும், இந்த வேற வேற கலர்கள் மாறும். இப்போ இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கலாம், இப்படி கோட்டுக்கு படிஞ்சிருக்கலாம், இப்படி இப்படி நிறைய வடிவங்கள் இருக்கு. அப்ப நுணுக்காடிக்குள்ள பார்க்க நல்ல வடிவாகவும் இருக்கும், நிறைய சொல்றேன் நிறைய கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நிறைய கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல வடிவாகவும் இருக்கும். கேல அமைப்புகள் வந்து சும்மா வேறுபடாகவும் இருக்கும். இப்படி சும்மா ஒரு வடிவம் இருக்கலாம், இப்படி இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் சொல்லலாம். சரி, அப்படி வேறுபட்ட கேல அமைப்பு இருக்கும் போது எல்லாம் தனிக்கிழத்தால் ஆனார்கள். சரியா, எல்லாரும் தனிக்கிழத்தால் ஆனார்களா இருக்கணும், எல்லாரும் எல்லாரும் தனிக்கிழத்தால் ஆனாங்களா இருக்கணும். சரியா, அதே நேரத்துல இதுல ஒரு ஸ்பெஷலான கட்டமைப்பு ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், ஸ்பெஷலான கட்டமைப்பு ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், உனக்கு தெரியுமாடா என்ன விஷயம் என்றால், அந்த பாம்புகள் வைக்கிற பெட்டி தெரியுமா? படங்கள் எல்லாம் பார்த்துருப்பாய், பாம்பு வைக்கிற பெட்டி. பாம்பு பார்த்தீங்கன்னு சொன்னா பெட்டி இருக்கும், பெட்டி இருக்கும், அதுக்குள்ள பாம்பு என்ன சுருண்டு இருக்கும், அதுக்கு மேல ஒரு மூடி ஒன்று இருக்கும், பாம்பு பெட்டிக்கு ஒரு மூடி ஒன்று இருக்கும். அந்த பெட்டி போலதான், அந்த பெட்டின கட்டமைப்பு போலதான் இருக்கு. இந்த நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேல ஒரு மூடி இருக்கும், கீழே ஒரு பெட்டி இருக்கும். இந்த பட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேல ஒரு மூடி இருக்கும், கீழே ஒரு பெட்டி இருக்கும். இந்த பெட்டி மாதிரி விளங்குதா? அப்படியான கட்டமைப்புலாம் எல்லாரும் வேணும். மேல ஒரு மூடியையும் பெட்டியையும் கொண்ட கட்டமைப்பு தான் எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் ஒரு மூடியும் பெட்டியும் கொண்ட கட்டமைப்பு மாதிரி இருக்கணும். சரி, அதே நேரத்துல அந்த மேற்பரப்புல சிலிக்கா படிஞ்சிருக்கும், சிலிக்கா படிஞ்சிருக்கும். சரியா, இவையால் வந்து பொதுவா எல்லாரும் பொற்கபில் என்ற மாதிரி இருக்கணும். பொதுவா எல்லாரும் பொற்கபில் என்ற மாதிரி இருக்கணும். அதால கிட்டத்தட்ட பொற்கபில் என்றதை அடிக்கணும், கொஞ்சம் கலர் அடிக்கும் பொற்கபில். அதால இவங்க பொற்கபில் ஆல்கான்னு சொல்றது. இதுக்கு சயின்டிபிக் நேம் ஒண்ணும் இல்லையா, இது ஒரு பொதுவான கூட்ட பேர். சரியா, பொற்கபில் ஆல்கான்னு சொல்றது. சரியா, அதுக்கு மேலதிகமா பாத்தீங்கன்னு சொன்னால் வேற என்ன விஷயம் என்றால், இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப கடல்ல இருக்கக்கூடிய நகரும் தாவரங்களான, நகரும் தாவரம் சொன்னா தாவர பிளாந்தங்கள், தாவர பிளாந்தங்கள்ல வந்து அந்த மேற்பரப்புல ஒட்டி இருக்கும். சின்ன கிழங்கு அப்ப மேற்பரப்புல படிஞ்சிருக்கு. சரி, அப்படி விஷயம் சொல்றான். பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை, ஈஸி தான், முழுக்க சுகம். சரியா, இந்தியோட இது முடியுது, இந்த விஷயம் இந்தியோட முடியுது, இந்தியோட இந்த விஷயம் முடியுது. இந்த விஷயம் முடியுதுன்னு சொன்னால் என்ன, இது முடியுது, என்னது அல்கா முடியுது இல்ல, ப்ரொட்டிஸ்டா, கிங்டம் ப்ரொட்டிஸ்டா என்ற விஷயம் இந்தியோட முடியுது. கிங்டம் ப்ரொட்டிஸ்டா என்ற விஷயம் இந்தியோட முடியுது. நாளைக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து பிளான்ட் அல்லது ஃபங்கி இல்லை அனிமல் ஏதாச்சும் மட்டும் தொடங்குவோம், அல்லது முன்னுக்கு இருக்கிற அந்த விஷயத்த விஷயத்தை முடிச்சு கொண்டு வருவோம். இல்லை நோட்ஸை முடிச்சு கொண்டு வரதுன்னு பார்க்க இன்னும் ஒரு கிங்டத்தை முடிச்சு போட்டு நோட்ஸுக்கு இறங்குவோம், முன் விஷயத்துக்கு இறங்குவோம். சரியா, அதுவும் இன்ட்ரெஸ்டான விஷயம் தான்டா, முன்னுக்கு இருக்கிற விஷயங்களும் இன்ட்ரெஸ்டான விஷயம் தான். சரியா, அடுத்த ஹெடிங் போட்டுக்கொண்டா, அடுத்த ஹெடிங் போட்டுக்கொண்டு தயட்டன்கள், அடுத்த ஹெடிங் போட்டுக்கொண்டு தயட்டன்கள், தயட்டன்கள். அது கீழே எழுதி கொண்டு நன்னீரிலும் கடல் நீரிலும் சுயாதீனமாக மிதந்து காணப்படும். தயட்டன்கள் அந்த ஹெடிங் போட்டுட்டு அது கீழே எழுதி கொண்டு நன்னீரிலும் கடல் நீரிலும் சுயாதீனமாக மிதந்து காணப்படும். நன்னீரிலும் கடல் நீரிலும் சுயாதீனமாக மிதந்து காணப்படும். அடுத்து எழுதி கொண்டு இவை அலைதாவரங்களில் அல்லது தாவர பிளாந்தன்களில் இந்த விஷயம் கைட்டில தான் பரவாயில்லை. தாவர பிளாந்தன்களில், அலைதாவரங்களில் அல்லது தாவர பிளாந்தன்களில் பிரதான கூறுகளாக காணப்படுகின்றன. இதெல்லாம் தெரிய வேண்டிய விஷயம் இல்லை, சும்மா எழுதிக்கொள்ளு. பிரதான கூறுகளாக காணப்படுகின்றன. ஏன்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் நிலையா இருக்கணும் பாதுகாங்க. அப்ப இவருக்கு மேலும் சொல்லத்தானே வரும், அதுக்காக சொல்றேன். சரியா, அடுத்தது இவை யாவும் தனிக்கிழத்தால் ஆன உடலை கொண்டிருக்கும். இவை யாவும் தனிக்கிழத்தால் ஆன உடலை கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிழத்திலும் பெட்டியும் மூடியும் போன்ற இரண்டு பகுதிகள் உண்டு. ஒவ்வொரு கிழத்திலும்
பெட்டியும் மூடியும் போன்ற 2 பகுதிகள் உண்டு. அதாவது பாம்பு பெட்டி போல. ஏன்னா இந்த பாம்பு பெட்டி போல கீழே பெட்டி மேல மூடி அப்படி இருக்கு. நான் விளையாடுறதுக்காக சொன்னேன். சரியா? லைவான கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். என்ன எல்லாரும் ரெக்கார்டிங் கிளாஸ் தான் விரும்புறீங்க. இப்போ ரெக்கார்டிங் நாங்களும் மாறியாச்சு. ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் ரெக்கார்டிங்கே பார்க்கலாம், திரும்ப பார்க்கலாம். சரியா பயன்படுத்தினா சரி. உனக்கு என்ன லைவாக கலைக்கிறது போலே தான் நானும் படிப்பிக்கிறேன். சரியா? லைவாக கலைக்கிறதா படிப்பிக்கிறேன். இதை பயன்படுத்த தெரிஞ்சால் சரி. இருக்கிற பிரச்சனைகளை என்னோட கதைச்சு கொள்ளு, ஒரு சிக்கலும் இல்லை. அடுத்த எழுதுடா. என்ன எழுதினால், இவை யாவும் தனிக்கிழத்தாலான உடலை கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிளத்திலும் பெட்டியும் மூடியும் போன்ற 2 பகுதிகள் உண்டு. அடுத்த எழுதி கொண்டு, இவற்றின் கிளச்சுவரில் அதிக அளவு சிலிக்கா படிவடைந்து இருப்பதனால் கிளச்சுவர் கண்ணாடி போன்று காணப்படும். அடுத்த எழுது, இவற்றின் கலங்களின் வடிவம் கிளச்சுவரில் சிலிக்கா படிவடைந்துள்ள வடிவங்கள் என்பவற்றின் அடிப்படையில் மிக அதிக அளவிலான வடிவங்களை உள்ளடக்கி இருக்கும். அதுக்கு கீழே இந்த படங்களை போட்டுக்கொள்ளு. சும்மா படங்களை போட்டுக்கொள்ளு. நட்சத்திர படங்கள் படங்களை போட்டுக்கொள்ளு. சரியா? 2 படங்களையுடன் போட்டுக்கொள்ளு. ஏன்னு சொன்னால் படத்தை பார்க்க ஞாபகம் இருக்கும், போட்டுக்கொள்ளு. சரியா? இதுக்குள்ளே ஒரு டிசைன் எல்லாம் போட்டுக்கொள்ளு. அதான் சிலிக்கா படிவடைஞ்சிருக்கு. நான் குறிக்க சொல்லியோ இனங்காண சொல்லியோ பெரும்பாலும் வராது. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். வந்தால் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னா சிலபஸ்ல இருக்கு தானே. சோ வந்தால் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்தது இந்த மாதிரி வட்டமனை போடு. சரியா? வட்டத்துக்கு ஒரு 2-3 கலரா போடும். இருக்கிறது 4 கலர் தான். இருக்கிறத வச்சுதான் நம்ம விடலாம். இதுக்கு மேலமா ஒயிட் போர்ட்ல என்ன கலர் இருக்கு? 4 கலர் தானே இருக்கு இப்ப கையில. வேற டிசைன் எல்லாம் நிறைய இருக்கு மேடம். சரியா? அடுத்ததா சம்பந்தம் இல்லாம டிசைன் போடு. சரியா? நம்முடைய போடு காண். இவருக்கு முள்ள ஒரு சிலிக்கா படிவ காட்டி விடுறான் எல்லாம். சரியா? அடுத்து எழுதி கொள்ளடா. இவை பொதுவாக பொற்கவில நிறமுள்ள ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களை கொண்டு கொண்டிருப்பதால் இவை பொற்கவில அல்கா எனப்படும். சரியா? இவ்வளவு விஷயம் நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன். கொஞ்சமா விஷயங்கள் கூடிக்கொண்டு போவோம். கூட வந்து இருக்கும். சரியான முறையில் படிச்சுவா. இப்ப கூட உனக்கு கட்டு போயில உனக்கு இடையில விளங்கியன்னு சொன்னால் பாடத்தை ஸ்டார்ட் இருந்து படிக்கலாம். ஒரு நாள் விளக்காடின்னு சொன்னால் இலகுவாக்கிடலாம். என்ன
என்ன நோட்ஸ் எழுத இல்லை, பாடம் என்ன கிளாஸுக்கு போக இல்லை, அப்படியே எந்த கதையும் இல்லை. படிக்கணும் என்ற ஒரு உத்வேகம் வரைக்க எல்லா விஷயமும் கையில் இருக்கு. ஏன்னா கிளாஸ் கையில் இருக்கு, படிச்சு கொள்ளலாம். மற்ற ஆளும் முடியல சொல்லடா, வழியா உனக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு சொல்லிக்கொடு, சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு சொல்லிக்கொடு. சரியா? முடியும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் சொல்லலாம்னு சொன்னால் சொல்லிக்கொடு. சரியா? என்ன செய்யணும், நோட்ஸ்களை ஒழுங்காப்ப அதே நேரத்தில் வீடியோக்களை பாட்டிக்கு வீடியோ வந்து என்ன ஓரளவு பார்த்து கொண்டு வா, ஓரளவு பார்த்து கொண்டு வா. ஏன்னு சொன்னால் நேரடி கிளாஸாக இருந்தால் உனக்கு என்ன என்ன சொல்லியோ கட்படுத்தியோ படிப்பிக்கலாம். என்ன அடி போட்டோ செஞ்சு கட்படுத்தி படிச்சு கொள்ளலாம். இது வந்து நீ வீடியோ கண்டாலும் என்ன செய்யலாம் என்ற விஷயம் எனக்கு தெரியாது. நோட்ஸ் போனால் அதுலேயும் என்ன கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேரை சொல்றாரு. சரியா? ஒழுங்கான முறையில் செய்து கொண்டு, ஒழுங்கான முறையில் செய்து கொண்டு நான் வந்து சரியான முறை தான் ஃபாலோ பண்ணுறேன். நோட்ஸ் படிக்கிறோம், ரீகால் பண்ணுறோம், எக்ஸாம் செய்யணும், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறோம். அவ்வளோதான், ஈஸி. இதான் என்ன அவுட் பே என்ன வெளியேந்து பார்க்குற ஒரு தோற்றம். ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. ஒரு கிளாஸ் சொன்னால் அதுக்கு நிறைய கஷ்டப்படணும், நிறையா படிப்பிக்கணும். லைவ் கிளாஸ்லாம் பயன்படுத்திட்டு போகலாம். ஒரு ரெக்கார்டிங் எடுக்கிறோம், அது கஷ்டப்படணும் விளங்காது. வேணும்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெக்கார்டிங் எடுத்துப்பார் விளங்கும். சரியா? இல்லை விளங்கடா, அதோட எனக்கு படிக்கடா. சரியா? எல்லா விஷயங்களும் சரியா கையில் எல்லாம் படி. அதோட அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக்கொள்ளு, வெளியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக்கொள்ளு. சொல்கிற முறையில் நோட்ஸாக போட்டுக்கொண்டு எக்ஸாமில் செய்து கொள்ளு. ஒழுங்காக செய்தால் ஒரு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் எடுக்கலாம், இந்த பட்ஜெட் எடுக்கலாம். சரியா? நீங்கள் சொன்னால் அந்த ரிசல்ட் தான் எதிர்பார்க்கிறேன் நான். சரியாடா? இதுக்கு மேலே அதிகமாக இதில் வர விஷயம் இல்லை. இதை வந்து படிக்கொள்வோம்.